அனைவருக்கும் வணக்கம். நான் சரஸ்வதி அம்மா பேசுகிறேன். வல்லினச்சிறகுகள் பயணம் 3 இதற்கான விமர்சனம் கொடுத்துருக்கேன். முதல்ல அட்டைப்படத்தில் விருது பெறும் பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து வாழ்த்துவோம் வாரில்ல. இதில் வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து தலையங்கம். பெண்ணின் தேவையும் தேவையே நல்லதொரு தலைப்பு எடுத்து அதற்கான விளக்கம் மிக விரிவாக தந்திருப்பது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் காஃபி நிதானமாக அமர்ந்து குடிக்கிறது, நூல் வாசிக்கிறது, இயற்கையை ரசித்து பார்க்கறது, புதிதாக ஒன்று கற்றுக்கொள்வது, வீட்டில் இருந்தாலும் கூட நன்றாக உடுத்தி ரசனையோடு வாழ்தல், உண்பதும் உடுத்துவதும் மற்றவருக்காக இருக்கக்கூடாது. ஆஹா, நினச்சி பார்க்கவே அற்புதமாக இருக்குது. உண்மையில் அந்த சூழலில் இருப்பது மாதிரி ஒரு உணர்வுக்கே போயிட்டோம். அடுத்து அமெரிக்காவில் மான்கொமரி நகரில் பேருந்தில் நடந்த நிகழ்வை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுபோல் பெண்கள் யாவரும் இந்த மனநிலை வச்சுருந்தாங்கன்னா உலகம் அழகானதாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிறப்பான தலையங்கம் படைத்ததில் மகிழ்வு கொண்டேன். ஆசிரியர் குழுவினருக்கு எனது வணக்கமும் வாழ்த்தும் சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து ஷியாம்லா ராஜசேகர் அவர்கள் சிந்து பாடல் சோலை மலர் போல சிரிப்பாய் தலைப்பில் பாடல் பெண்ணின் மழலை பருவம் முதல் அனைத்து பருவங்களில் சென்று அதற்கு தகுந்தாற் போல எழுத்தில் கவிதையாக தந்து அசைத்திருக்கிறார்கள் ஷியாம்லா. அவங்க கவிதையை படிக்கும்போது ரசித்து மகிழ்ந்தேன் தான் சொல்லணும். அருமை ஷியாம்லா, நல்லதொரு கவிதை தந்தமைக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து வெண்பாவளி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் பாடலில் கொஞ்சம் குமரியின் கரம் பிடிக்க வரும் தீரன் வருகை. அருமை ஆனந்தி. அடுத்து பெண்மையை போற்றும் வரிகளும் மிக அழகு. கவிதையின் வித்தகி அல்லவா, எழுதுறதுக்கு கேட்கணுமா? அருமை ஆனந்தி. உங்கள் கவிதைக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து ஔவையார் எழுதிய வரிகள் பொருண்மை. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் நிறைசை கட்டளை கழிப்பா. சாந்தி சந்திரசேகர் அவர்கள் மலர்கள் கூடியே மாலைகள் மாறுமாம் என்று ஆரம்பித்தது அழகாகவும் படிக்க இனிமை கொண்டும் இருந்தது. அடுத்தடுத்து படிக்க சிந்திக்க வைக்கும் வரிகள் கொண்டு எழுதியிருந்தாங்க. இதில் அலரும் பூவினில் காண்பல வண்ணமே அதுபோல மானிடம் பண்பது மின்னுமே என்றும் கலகக் கன்னிகள் தன்னல சாட்சிகள் கலையும் வாழ்வினில் காட்டலின் சூழ்ச்சிகள் என்றும் திறம்பட எழுதியிருந்தாங்க. அவர்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து அம்மா கலிப்பா புவனா கருணாகரன் அவர்கள் சிரிப்பே ஒரு அழகாம் அவர் எழுதிய கவிதை. அன்பாய் ஆரம்பித்த அம்மா கவிதை தாயுடன் இருந்து வந்த நினைவை வைத்து மறைவுக்கு பின் தன் மனக்குமுறல்களை அள்ளி தெளித்தார் போல எழுதியது நெஞ்சு கணக்க வச்சிடுச்சு. இதில் ஆலமரம் போலிருந்து அனைத்தென்னை காத்திருந்த கோலமகள் போனதெங்கே, கொஞ்ச இனி யார் இங்கே என்றும் எப்போ அழைத்தாலும் எப்போ வரே என்பாளே என்று தாயின் பரிதவிப்பை சொன்ன விதமும் இலையில்லா கிளை போல ஏதுமற்று கிடக்கிறேனே என்றும் என்ன இந்த வாழ்க்கை என எண்ணி நாளை கடக்கிறேனே, என்னை இருந்து என்ன செய்ய, என் தாயவள் போனபின் என் நேரம் எப்போது என்று தான் வாழுறனே என்று முடித்த விதம் மனம் எருகித்தான் போச்சு. தாயின் நினைவுதனை அற்புதமாய் கவிதையில் சொன்ன புவனாவுக்கு இன்னொரு தாயின் வாழ்த்து. வாழ்க வளமுடன். தாயின் சிறப்புதனை சொல்லி எழுதிய கவிதைக்கு என் வணக்கமும் வாழ்த்தும். அடுத்து பல்லாற்றல் மிளிர பாவையர் திலகம் முனைவர் சே ராஜேஸ்வரி அவர்களை நேர்காணல் வித்யா மனோகர் அவர்கள். வித்யா அவங்க ராஜேஸ்வரி அவர்களின் பள்ளி பருவத்தை பகிரும்படி கேட்டாங்க. படித்தது, நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தது, கல்வி அழியாத சொத்து என சொல்லி வளர்த்தது, அவரது தாயார் 3 வேளையும் பள்ளிக்கு வருவதாகவும் அவரை தியாகம் செய்யும் தாயார் என்று ஆசிரியர்கள் சொல்வது ராஜேஸ்வரி அவர்களுக்கு எவ்வளோ பெருமை சேர்க்கும் விஷயம். அடுத்து மொழிபெயர்ப்பு துறை அனுபவங்களை படித்து தலை சுற்றி போனேன்னு தான் சொல்லணும். எவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்தால் இந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டு செய்திருப்பாங்கன்னு தான் என்ன வைக்கிது.
கவிதை மொழிபெயர்ப்பில் சிக்கல் அதிகம் என்றும் அறிவியல் சட்டம் போன்றவற்றில் சரியான கலைச்சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும் எனவும் புதிய சொல்லாக்கங்கள் தேவைப்படும் போது உருவாக்க வேண்டும் என்றும் தெளிவு கொண்டு எழுதியிருந்தாங்க. இதோட 3 கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக, மாணவர்களுக்கு தமிழாசிரியராகவும், வடமாநில கண் மருத்துவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து, வழக்கறிஞர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து, இன்னும் படிக்க படிக்க வியப்பு மேலிட செய்கிறது. மொழிபெயர்ப்பு துறையில் இன்றைய பெண்களின் பங்கு என்ன என்று வித்யா கேட்டாங்க. எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. குறுந்தொகையை தற்கால தமிழில் புதுக்கவிதை வடிவில் எழுதியது, ஆங்கில வழியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு நாலடியார், ஆசாரக்கோவை இவைகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டது, உலக நீதி, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இவற்றை மொழிபெயர்ப்பு விரைவில் வெளிவர இருப்பது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வித்யா அவர்களின் விளக்கமிக்க கேள்விகளுக்கான பதில் நிறைய விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன். ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு திறமையும் அறிவு திறனும் ஆற்றலும் ஆர்வமும் கொண்ட மொழிபெயர்ப்பின் வித்தகி என்று தான் சொல்லணும். இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிக் கொள்கிறேன். அருமையான நேர்காணல் ராஜேஸ்வரி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு திறன் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். அவர்கள் பெற்ற விருதுகளுக்கும் என் வாழ்த்தும் வணக்கமும், வித்யா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து ஜெயாமாறன் பக்கம், சீர்மிகு சிறார் பகுதி, கப்பல் காக்கா. ஜெயாமாறன் அவர்கள் எழுதிய கதையை படித்தேன். காக்கை கத்தினால் விருந்தினர் வருவார்கள் என்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது தானே. 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மன்னர்கள் கப்பல்கள் வைத்திருப்பதும், கரை ஓரத்தில் பயணம் செய்வதும், சில சமயங்களில் கப்பல் திசை மாறி நடுக்கடலுக்கு போயிடுறதால கரை இருக்கும் திசை கண்டுபிடிக்கிறதுக்காக காக்கை ஒன்றை எடுத்து பறக்க விடுறதாகவும், அது நேரே கரை இருக்கும் திசை நோக்கி பறக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு கரை திசை கண்டுபிடிப்பாங்கன்னு படித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விவரம் எனக்கு இன்றைக்கி தான் ஜெயா எழுதினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கருத்தை வச்சு தான் காக்கை கத்தினால் விருந்தினர் வருவார்கள். அவங்க பாட்டி பேரங்கிட்ட ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஜெயா, எங்கம்மா படித்து எழுதினீங்க? ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு தகுந்த ஒரு கதை இது. ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக மனசில் அப்படியே பதிஞ்சிக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து போட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறப்பு ஜெயா, உங்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். சிறுகதை ஊழ்வினை பவளசங்கரி அவர்கள். கதையை படித்தேன். இது போல விஷயங்கள் சிலருக்கு நடப்பதுண்டு. அதை ஊழ்வினை பயன் என்றும் சொல்வாங்க, வழக்கத்தில் இருக்குது. நடந்த நினைத்து மறக்க முடியாமல் உழன்று கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து வாழணும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதெல்லாம் கதை போலத்தான் நம்ப வேண்டியதாகிறது. நல்லதொரு கதை தந்தார்கள் பவளசங்கரி அவர்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து முதுமைக்கு காவலன் கௌசி அவர்கள். கவிதை அருமையான வரிகள் கொண்டு நெஞ்சம் நெகிழும் வகையில் இருந்தது. இந்த கவிதை படித்தபோது என் அம்மாவின் அம்மா, என் பாட்டி 93 வயது வரை இருந்தாங்க. அவரை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்றுதான் சொல்லணும். அழகான கவிதை தந்த கௌசி அவர்களுக்கு என் ஆத்மார்த்தமான வணக்கமும் நன்றியும் சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து ஸ்வர்ணா முத்துகிருஷ்ணன் அவர்கள் குழம்பின் கதை. அதை படித்தேன். குழம்பின் வாசனை ஒரு கதை வழியாக படிக்க ரொம்ப அருமையாக இருந்தது. சிறு வயதில் நடந்த நிகழ்வினை கொண்டு தாயின் நினைவை சுமந்து பானையில் தண்ணீர் அருந்துவது சிறப்பு. சொர்ணாவுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அக்காக்கள் அனுமா அவர்கள். அழகான கவிதை. பாசங்கொண்ட அக்காக்களை வர்ணனை கொண்டு ரசித்து எழுதிய கவிதை சிறப்பாக இருந்தது. அனுமா அவர்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து கோலங்கள் வரவேற்கும் வாசல்கள் காதம்பரி அவர்கள். இவங்க கோலத்தை வச்சு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நிறைய அலசி ஆராய்ஞ்சு விவரித்து எழுதியிருக்காங்க. கிமு 2500 சிந்து சமவெளி நாகரிகத்தில் தோன்றியதாகவும் சொன்னதாகட்டும். மீனாட்சி அம்மை குற்றால குறவஞ்சி இலக்கியத்தில் கோலக்குறிப்பு காணப்படுவது என்றும், தலைமெழுகு கோலமிடு முறை பெறவே கணபதிவை அம்மே குற்றால குறவஞ்சி குறிப்பு ரொம்ப அருமை. கோலத்தின் வகைகள் விவரிப்பு சூப்பர்.
அப்போ வந்து சுண்ணாம்பு, பாறைப்பொடி, வெங்கசங்கல் பொடி, முக்கு மாவு இவையெல்லாம் நான் ஒரு சிலதை கேள்விப்பட்டதில்லை. இப்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோலம் போடுவதன் சிறப்பு சொல்லி எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்புக்கு உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. கோலத்தில் வந்து கணித அறிவியல் மறைந்திருக்கு என்ற ஆய்வும் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தாங்க. கோலம் போடுறதுல உள்ள நுணுக்கங்கள், அந்த வடிவமைப்பு, நெளிவு சுழிவு, சிக்கு கோலம் ஆரம்பத்த இடத்துலேயே வந்து முடியறது, ஒருவரது கற்பனை திறனை, கலைத்திறனை கோலம் அதிகரிப்பது, மனதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்துவது, மற்றவர் வரையும் கோலம் பார்த்து கற்றுக்கொள்வது என்றெல்லாம் நல்ல விரிவுபடுத்தி எழுதியிருக்காங்க. பெருமையாக இருக்குது. நன்கு ஆராய்ந்து தெளிவுபடுத்தி கோலத்திற்கு பெருமை சேர்த்து விட்டாங்க. கோலங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சிக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் கோலம் வரைந்து கலர் கொடுக்கவும் பிடிக்கும். மார்கழியில் அதிகாலையில் கோலம் போடுவேன். 25 புள்ளி 35 புள்ளி கொண்ட கோலம் தான், அதுக்கும் குறைஞ்சி போடுறதே இல்லை. அப்பா அந்த சமயம் அம்மா வந்து ஏன் எதிர் வீட்டு தெருவுக்கும் சேர்த்து போடான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா எங்கள் தெரு ரொம்ப சின்ன தெரு. அதனால் இளம் வயதுக்கு அழைத்து சென்று நினைவுகளை மலரச் செய்த காதம்பரி அவர்களுக்கு ஒரு சல்யூட் செய்கிறேன். அம்மா காதம்பரி, கோலத்தின் சிறப்பை விளக்கியமைக்கு நன்றியும் வணக்கம்னு சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அழகு கோலம் பார்த்து ரசித்தேன். அடுத்து திருநங்கை சே புனித ஜோதி அவர்கள். கவிதை படித்தேம்மா. திருநங்கையை பற்றி எழுதிய வரிகள் அனைத்தும் தேர்வு கொண்டு எழுதியிருந்தீங்க. உண்மையானது என்னன்னா, சில பேர் உடை அணியும் விதம் அவரை திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமாக உடை அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. நாமே கண் வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன் புனிதா. கவிதையின் வரிகளில் அவர்களின் நிலைதனை எழுதியது தான் சிறப்புமா. இதில் கடைசியில், ஆனாலும் ரூபாய் நோட்டை தராத வேளையில், அத்துமீறி செய்யும் அடாவடியில், நீங்கள் தூக்கி சுமந்த பெண்மையையும் நான் உன்னை மதித்த தருணமும் உடைந்து கசிவதை கண்ணுருவாயா. அருமையான வரிகள். நெத்தியடி என்று முடித்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. புனித பெண்ணே, உன் கவிதைக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து உரிமையை மீட்கவா, மஞ்சு அவர்கள். கடமை என்னும் உரிமை மீட்க கருத்தாய் ஒரு பயணம் என்றும், படிப்பெனும் உரிமை மீட்க பருவத்தில் ஒரு பயணம் என்றும், இளமையின் இயல்பெனும் உரிமை மீட்க இசைந்து ஒரு பயணம் என்றும், வாழ்வெனும் உரிமை மீட்க வசந்தமாய் ஒரு பயணம் என்றும், வெற்றி பெறும் உரிமை மீட்க வேகமாய் ஒரு பயணம் என்றும், இணையில்லா இன்பங்களை மீட்டிட உரிமைகளை மிசையேறும் ஒரு பயணம் என்று ஒவ்வொரு பயணத்திற்கும் அழைத்து சென்று விட்டாய் மஞ்சு. அருமையான கவிதை தந்து அசத்தி விட்டீர்கள் மஞ்சுமா. உனக்கு என் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து தலைமுறை இடைவெளி பிரபா அனந்த் அவர்கள். காலை கதிரவன் கண்ணுக்கு வலிமை. காலை எழுந்து சூரிய உதயம் பார்த்தா கண்ணுக்கு நல்லதுடா, அப்போலேருந்து சொல்கிறது வழக்கம். அதே போல் அடுத்தடுத்து எழுதிய வரிகளை நன்கு ஞாபகத்தை கொண்டு வந்து நிறுத்தியது சிறப்பு பிரபா. உண்மைகள் ப்ளஸ் அனுபவம் மெய்ப்பொருள் என்று அழகாக எடுத்துரைத்தீர்கள் பிரபா. சிறப்பு. மறந்து போனவற்றை ஞாபகம் கொண்டு வந்து சேர்த்தது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து இயற்கையின் கவிதைகள் ரம்யா நடராஜன் அவர்கள். இவங்க கவிதையை படிக்கும்போது சத்தமில்லாத காலை பொழுதில் குயில் பாட்டை கேட்கும்போது சூரிய உதயம் பார்ப்பதும் மழைக்காக தலையசுக்கும் மரங்கள் என்று வரி வரியாக எழுதியது நாமே அதை அனுபவிக்கும் வகையில் உணர்வது போல வெகு அழகாக எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி வாசிக்க தேவை திறந்த மனவெளியில் சீரிய சிந்தனைகள் என்று முடித்தது அருமைமா. உங்களுக்கு என் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். ரசிக்க வைக்கும் கவிதை. அடுத்து வந்து வானமதம் ஜெயந்தி பத்ரி அவர்கள். மழை வேண்டுமென கேட்டு அழகு தமிழில் வேண்டுதல் கொண்டு எழுதிய வரிகள் இனிமை. இளம் தென்றல் தாலாட்டுடன் தெளித்திடும் சாரல், நெருங்கிய நீர்த்திவளை துளியுடன் விழுந்திடும் தூறல். இதை படிக்கிறப்போ வானம் நோக்கி பார்த்தபோது நம்மீது படும் மழை துளிகளை அனுபவித்து நின்று கொண்டிருப்பது போல உணர்ந்தேன். ஜெயந்தி அவங்க சொன்னது போல் வயல்வெளி கட்டிடமாகி போகிறது தான். இருப்பினும் மறையோதும் ஞானிகள் வேள்வி செய்து வேண்டிடவும் அவரின் வேண்டுதல் கேட்டு மண்ணுயிர் காத்திட மழை வந்துதான் ஆக வேண்டும் இல்லையா?
இக்கவிதையை எழுதிய ஜெயந்தி அவர்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அன்பின் வதனம், நளினி சுந்தரராஜன் அவர்கள். நல்ல ரசனை கொண்ட கவிதை, படித்து மகிழ்ந்தேன். அன்பின் வதனம் என தலைப்பு வைத்து அகம் மகிழ வைத்த கவிதை சிறப்பு. நளினி அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். அடுத்து கடவுளின் கடைசி பயணச்சீட்டு, ஸ்ரீஜா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதையில், பயணச்சீட்டு ஆனவனுக்கோ அலாதி உவகை, நன்றி தெரிவிக்க படையிலிட்டு பூசை போடுகிறான். கிடைக்காதவனோ நம்பிக்கை இழக்காது நேர்ந்து பிரார்த்தித்து படையிலிடுகிறான். இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீஜா அவர்களின் கவிதைக்கு நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து மொழிபெயர்ப்பு கவிதை, வாடிய ரோஜா, கவிஞர் அல்லாமா முகமது இக்பால் அவர்கள். வாடிய ரோஜாவை வைத்து கவிதையும் எழுத முடியும் என்று எழுதியிருப்பது சிறப்பு. வாட்டம் கொண்ட ரோஜாவை பார்த்து நெஞ்சம் கணக்க எழுதிய வரிகள் அருமை. இக்கவிதையை கேட்டு வாடிய ரோஜாவானது நம்மையும் நினைத்து கவிதை சொன்ன கவிஞர் அல்லாமா முகமது இக்பால் அவர்களுக்கும் கண்ணீர் காணிக்க வைக்கும். கவிஞர் அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். அடுத்து புனிதாக்கா, கலாநிதி ஜீவகுமாரன் அவர்கள். நல்ல ஜீவனுள்ள கதை புனிதாக்கா. நிதர்சனமான ஒரு பொன், அவளின் முடிவும் சரியே. நல்லதொரு கதையை கலாநிதி அவர்களின் கதையின் முடிவில், புருஷன் விட்டு விட்டால் பேயாக மாற நான் அந்த காலத்து புனிதவதி அல்ல, காரைக்கால் ஒன்று என் பிறப்பிடமும் அல்ல. நெத்தியடியான பதில். புனிதாக்கா சிறப்பானவள். கலாநிதி அவர்களின் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். ஆயி என்ற பூரணமம்மாள், சாந்தி சந்திரசேகர் அவர்கள். பூரணமம்மாள் அவர்களை நினைக்கும் போது வியப்பாக இருக்குது. ஏன்னா பணம் படைத்தவர்கள் கூட மனது வராத இந்த காலத்தில் தன் சூழல் அறிந்தும் தன் மகளின் விருப்பத்திற்காக மகளின் சொந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்குவது என்பது மிகப்பெரிய விஷயம். கடலளவு தான மனம் கொண்டவர் பூரணமம்மாள் அவர்கள் முதல்வர்கிட்ட விருது வாங்கியிருக்கிறது ரொம்ப எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற விஷயம் இல்லையா? சிறப்பு. தானம் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த போற்றுதலுக்குரிய பூரணம் அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். பூரணம் அவர்களின் கருணை உள்ளத்தை எடுத்துரைத்த சாந்தி சந்திரசேகர் அவர்களுக்கும் என் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். அடுத்து சங்கப்பலகை ஆசிரியர் வாழ்வினது நூல் மதிப்புரை, முனைவர் வ. நேரு அவர்களின் மதிப்புரையில் ஆசிரியர் சிவா அவர்கள் என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வகுப்பறைகளுக்கும் பேரன்பின் நன்றிகள். தொடக்கத்தில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்பதை படிக்கும்போதே அவரின் பண்புகள் தெரிந்தது. இதுபோல மாணவன் தந்தை இறந்தை தெரிவிக்க வரும் நிகழ்வு, ஒரு பெண் திடீரென காலில் விழுந்து, உங்களால் செந்தில் அண்ணா படித்தார், அவர் மூலம்தான் நான் படித்தேன், அதனால்தான் உங்கள் கால்களில் விழுந்தேன் என்பது, இதை போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் நேரு அவர்கள் கொடுத்துருந்தாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கொடுத்த செய்திகளில். ஆசிரியர் சிவா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். ஆசிரிய வாழ்வினது நல்லதொரு தலைப்பு. வாழ்க வளமுடன். நேரு அவர்களின் ஒவ்வொரு நூல் மதிப்புரையிலிருந்தும் சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். அடுத்து அருள்மொழியும் குரல், முனைவர் சம்பந்தம் ஏகாம்பரம் அவர்கள். தலைப்புடன் வள்ளுவனாரின் படத்தையும் போட்டு சிறப்பித்துள்ளார்கள். வாழ்த்துக்கள். திருக்குறளின் சிறப்பு என்று திருக்குறளின் பெருமையையும் தத்துவத்தையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அகர முதல திருக்குறளுக்கான விரிவாக்கம் மாணிக்க வாசகனாரின் திருவாசகத்தையும் தந்து விவரித்திருந்தாங்க. பெருமைக்குரிய விஷயம். அடுத்து கற்றதனால் ஆயப்பயன் என்ற குறளுக்கும் விளக்கமும் புரிதல் கொள்ளும் வகையிலும் சிறப்பித்து தந்திருந்தாங்க. அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். அடுத்து மகாகவி பக்கம், ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவங்க கவிதை படித்தா எப்போதுமே திகட்டுறதே இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும் அவங்க ஒவ்வொரு கவிதையும். இந்த கவிதையில் நல்லதும் கெட்டதும் உன்னால்தான் காலத்தால் அல்ல, காலத்தை நீ போற்றவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம், பயன்படுத்தி வாழ்ந்தால் போதும். இதை படித்த உடனே ஆமாம் அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது.
இவற்றை பின்பற்றி நடந்தால் வாழ்வு சிறக்கும் தானே. ஐயா அவர்களின் கவிதைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கமும் நன்றியும் சொல்லி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிறப்பு வடிவமைப்பாளர் லோகராஜ் அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும் சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.